إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர தொடர் வகுப்பில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஸாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கத்தை பார்த்து வருகின்றோம். நாம் சென்ற வகுப்பிலே கடைசியாக பார்த்த தலைப்பு, அதாவது 65ஆம் பக்கத்தில் அந்த தலைப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் உணவிலும் அதே போன்று பருகுவதிலும், உண்ணுவதிலும் பருகுவதிலும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்ற தலைப்பு. அந்த தலைப்பில் நாம் 1, 2, 3 விடயங்களை பார்த்தோம். சரியா? எத்தனை விடயங்கள்? 3 விடயங்களை பார்த்தோம். அதை நாங்கள் கடைசியாக மீட்டிக்கொள்வோம், அது நாங்கள் இறுதியாக மீட்டிக்கொள்வோம். இன்று நாம் அதில் 4வது விடயம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅக்கலல் ஹல்வா வல் அஸல, எங்களுக்கு தெரியும் ஹல்வா ஹலாவா என்ன, ஸ்வீட். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஸ்வீட்டை சாப்பிடக்கூடியவர்களாக, இனிப்பு பண்டங்களை உண்பவர்களாக, வல் அசல், அசலண்டா தேன், தேனை அவர்கள் அருந்துவர்களாக இருந்தார்கள். வகான யுஹிப்புஹுமா, என்ன அர்த்தம்? அந்த இரண்டையும் விரும்புவர்களாக இருந்தார்கள், அதை விரும்பி உண்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அக்கல லஹ்மல் ஜசூர் என்றால் என்னத்திர இறைச்சி, ஒட்டக இறைச்சி சாப்பிடுவர்களாக இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. அதே போன்று வல்வான், ஆடு, செம்பரி ஆட்டுடைய அந்த இறைச்சியை சாப்பிடுவர்களாக. அதே போன்று வத்தஜாஜ், தஜாஜ் என்ன, கோழி இறைச்சி. அதே போன்று வலஹ்மில் ஹுப்பாரா, ஹுப்பாரான்னு சொல்லி சொன்னால் அந்த கழுத்து நீளமாக உள்ள ஒரு பறவை, கழுத்து கொஞ்சம் நீளமாக உள்ள ஒரு பறவைக்கு தான் அந்த ஹுப்பாரான வார்த்தை வரும். கொக்கில்லை, அதை விட கொஞ்சம் என்னது இல்லை, வான்கோழி இல்லை. சரியா? அதை வேணா எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு. இதில் தீக்கோழியும் இல்லை. சரியா? ஹுப்பாரா, கடைசி கழுத்து கொஞ்சம் நீளமாக உள்ள ஒரு பறவை, அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவர்களாக இருந்தார்கள். வலஹ்மி ஹிமாரில் வஹஷ், வலஹ்மி ஹிமாரில் வஹஷ் அப்படின்றது என்ன அர்த்தம்? அதாவது காட்டுக்கழுதையுடைய இறைச்சி, அது ஹலால். நாட்டுக்கழுதை ஹராம், காட்டுக்கழுதை ஹலால், அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வல் அர்னப், அர்னபண்டா முயல் இறைச்சி சாப்பிடுவர்களாக இருந்தார்கள், சாப்பிட்டாங்க. வதஆமல் பஹர் என்ன, வதஆமல் பஹர்ண்டா கடல் உணவு, கடலில் உள்ளவைகள் உடைய அது எல்லாம் அனைத்தும் ஹலால், அதை சாப்பிடுவங்களாக இருந்தாங்க. அதே போன்று அக்கல சிவா, சிவான்னு சொன்னா ஒன்றை பொரித்து சாப்பிடுறது, மஷ்வி என்ற வார்த்தைக்கு தானே, மஷ்வி ஒன்றை பொரித்து சாப்பிடுறதுக்கு அந்த வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டீங்க தானே. அவ்வாறு ஒன்றை பொரித்து சாப்பிடுறது. அதே போன்று அக்கல ருத்தப
வத்தம்ர பேரித்த பழம், அதே போன்று அது என்ன அந்த கணிகிறதுக்கு முன்னால் பருவம் இருக்கே காயாக உள்ள அந்த பருவம், அது ருத்தப சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. போன்று அக்கல சரீத், சரீத் என்று சொன்னால் இப்போ நாங்கள் கிச்சடி என்ற மாதிரி சொல்லுவோம் தானே ஒரு வார்த்தை, சரீத். சரீத் என்று சொன்னால் வஹுவ அல் ஹுபுசு பில்லஹம் அப்படின்னா ரொட்டியை வந்து இறைச்சியோட மிக்ஸ் பண்ணி, இது சரீத். இது என்னது ஹதீஸ்ல வர வாசம் என்ன சரீத், சரியா? அந்த உணவை சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்று ஆக்கலல் ஹுபுஸ பிஸ்ஸைத், ஜெய்த்னா இப்போ வெண்ணெய் சொல்கிறோம் தானே, நெய்யாக இருக்கலாம், வெண்ணெய், அதோடு வந்து ரொட்டியை சாப்பிடக்கூடியவர்களாக. அதே போன்று ஆக்கலல் கிஸ்ஸா அபிர் ருத்தப் என்று சொன்னால் வெள்ளரிக்காய் இருக்குதானே, வெள்ளரிக்காய் ரசூல்லாங்க அந்த காயாக உள்ள பேரித்த பழம், காயாக உள்ள அந்த பேரித்த இதுதானே, அந்த காயாக உள்ளதோட இணைக்கி சாப்பிடுவான். இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது இது இருக்குதானே ஓட்டமிலன், அதோட சேர்த்து இதை சாப்பிடுவாங்க, இதை பேரிச்ச பழம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அக்கல துப்பா அல் மத்பூஹா அப்படி என்ன சொன்னால் சமைக்கப்பட்ட சுரைக்காய், சுரக்கான்னு சொல்றேன் தானே. சுரக்காய் வந்து ரசூலுல்லாஹி வகான யுஹிப்புஹான்னு வருது ஹதீஸ்ல, அது ரசூலுல்லாஹி விரும்பக்கூடியவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு தையல்காரருடைய வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அப்படி அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அதை வந்து தேடி சாப்பிட்டாங்க சுரைக்காய். அப்போ வந்து அதற்கு பிறகு நானும் அதை விரும்பி உண்ணக்கூடியவனாக ஆகிவிட்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது போன்று ஆக்கலல் கதீத், கதீத் என்று சொன்னால் இப்போ இறைச்சியை வந்து சுட்டு அந்த காய வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற அதில் வரக்கூடிய அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உப்பு கண்டம்னு சொல்றது, உப்பு கண்டம் போடுவோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அப்படி சாப்பிட்றது சரியா, உப்பு கண்டம் அந்த குழம்பையும் சாப்பிட்டாங்க, அந்த அர்த்தத்தில் அது வரும். சரி, அதே போன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கல தம்ர பிஸ்ஸுபுத், இப்போ பேரித்த பழத்தை இந்த பாலாடைன்னு சொல்றது, இப்போ பட்டர் மாதிரி உள்ளது அந்த பாலாடை, அதோட சேர்த்து என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹி சாப்பிடுவாங்க. இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உணவு முறை என்பது மிக எளிமையானதாகத்தான் இருந்தது, மிக எளிமையானது தான் அவங்களோட உணவு முறை. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வகான யுஹிப்புல் லஹம், அவங்க இறைச்சி என்ன செய்யறாங்க, இறைச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஐந்தாவது அதில் பாருங்க. அதே போன்று அஹப்புஹு இலைஹி அஸ்ஸிரா வ மக்திமுஷாத், அந்த முன் சப்பைன்னு சொல்றது ஆட்டுடைய அந்த முன் சப்பை, அதை வந்து ரசூலுல்லாஹி விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆறாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வகான யஅக்குலு மின் ஃபாகிஹத்தி பலதிஹி இந்த மஜீஹா, இப்போ ரசூலுல்லாஹிக்கு அந்த ஊருடைய பழங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது ரசூலுல்லாஹி அதை சாப்பிடுவாங்க. இப்போ பேரித்த பழங்கள் அறுவடை செய்யும் போது முதல்ல யாருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சாப்பிடுவார்கள். வலா யஹ்தமி அன்ஹா, அது வந்து ரசூலுல்லாஹி என்ன அதை கட்டாயப்படுத்திக் கொள்ளல, அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது ரசூலுல்லாஹி அந்த ஊருடைய பழங்கள் செய்வார்கள், சாப்பிடுவார்கள். ஏழாவது சொல்றாங்க வகான முஅதமு மத்அமிஹி யுதஉ அலல் அர்தி ஃபி சுஃப்ரா, ரசூலுல்லாஹியுடைய உணவு முறையில பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பூமியில சுஃப்ரா விரித்து சாப்பிடக்கூடிய முறை இருக்குதானே, அந்த விரிப்பில் உண்ணக்கூடிய அந்த முறை, புரியுதா? வகான யஅமுரு பி அக்லி பில் யமீன், என்ன அர்த்தம், வலதால் ரசூலுல்லாஹி சாப்பிடுவாங்க. அதை ரசூலுல்லாஹி ஏவினார்கள், அதை என்ன செய்தாங்க, அதை ஏவினார், கட்டளை இட்டார்கள். வஎன்ஹா அனில் அக்லி பிஷ்ஷிமால், எதை தடுத்தாங்க, இடத்தில் சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி தடுத்தாங்க. வயக்கூல், எப்படி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான யஅகுலு பிஷ்ஷிமாலிஹி வயஷ்ரபு பிஷ்ஷிமாலிஹி, என்ன அர்த்தம், ஷைத்தான் அவனது இடது கையால் சாப்பிடுகிறான், இடது கையால் அவன் பருகுகின்றான். வயஷ்ரபு பிஷ்ஷிமாலிஹி, எனவே இந்த தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. இந்த ஹதீஸ் வந்து மீம் கொடுத்தா எங்க வருது,
முஸ்லிம்ல. சரி, அதே போன்று 9வது பாருங்க, வகான யஅகுலு பி அஸாபிஹி ஸலாஸ். எத்தனை விரலால சாப்பிடுவாங்க? 3 விரலால சாப்பிடுவாங்க. வயல்அகுஹா இதா ஃபரக. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு விரல்கள் என்ன செய்வாங்க? அந்த சூப்புவாங்க என்றதையும் சொல்றாங்க. 10வது வகான லா யஅகுலு முத்தகியன். வகான லா யஅகுலு முத்தகியன், சாய்ந்து சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? சாய்ந்து சாப்பிட மாட்டார்கள். சாய்ந்து என்பதை 3 வகையாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று வந்து அல் இத்திகா வல் ஜன், ஒரு பக்கத்துல சாயிறது, அப்படி சாய்ந்து சாப்பிடுறது. அடுத்து அத்தரப்பு, தரப்பு என்ற அமைப்புல உட்கார்ந்து நாங்க எப்படி சொல்லுவோம், சம்மானம் கொட்டின மாதிரி சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறது. அதே போன்று 3வது அல் இத்திகாவு அலா இஹ்தா யதைஹி வ அக்லுஹு பில் உக்ரா. உதாரணமா இப்ப இடது கைய வந்து இப்படி பூமியில ஊண்டி என்ன செய்யறது, சாஞ்சி வலது கையால சாப்பிடுறது. இந்த முறை, இந்த 3 முறையும் என்னது இகழப்பட்டதாகத்தான் சொல்றார். ஸலாசு மதுமூமா வகான யஅகுலு வஹுவ முக்உன் அப்படின்னா வல் இக்ஆ. ரசூலுல்லாஹ் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவாங்கடா, அவனோட 2 காலும் என்ன செய்யப்பட்டிருக்குமா, அன் யஜ்லிஸ அலா அல்யத்திஹி நாசிபன் சாகைஹி. என்ன அர்த்தம்? 2 இப்படி நட்டி அதுல அமர்ந்து சாப்பிடுவாங்க. புரியுது அவன் சொல்றது? எப்படி இந்த மாதிரி. இப்ப நாங்க சில நேரங்களில் நடு இருப்பில் இப்படி உட்கார்றதுக்கு அனுமதி இருக்குது. சொல்ற முறை விளங்குதா? 2 காலை இப்படி நட்டி அந்த அதுக்கு மேல உட்கார்ந்து என்ன செய்யறது, சாப்பிடுறது. சரியா? அப்ப எனவே இதுல பாத்தீங்கன்னா என்ன இதுல தெரியுது, ரசூலுல்லாஹ் மிக குறைவாக சாப்பிடுவாங்க. நபி அவர்கள் குறைவாகத்தான் சாப்பிடுவார்கள். அந்த அமர்வை நீங்க பார்த்தாலே அது நாங்க அவசரமா உட்கார்ந்து எழும்புற அமர்வு தான், அப்படி அமர்றது. அப்ப அந்த அமர்வே எதை தான் சொல்லுது, நபி அவர்கள் குறைவாகத்தான் சாப்பிடுவார்கள் என்பதை சொல்லு. சுப்ஹானல்லாஹ். வகால, அவங்க சொல்லுவாங்க இப்படி, இன்னமா அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்த் வ ஆகுலு கமா யஅகுலுல் அப்த். நான் எப்படி ஒரு அடிமையை உட்கார்வது போன்றுதான் நான் என்ன செய்யறது, நான் அமர்வது எல்லாம் ஒரு அடிமையை உட்கார்வது போன்று. ஒரு அடிமை எஜமானுக்கு முன்னால் எப்படி உட்கார்வானோ அது போன்றுதான் படைத்த ரப்புக்கு முன்னால் சொல்லாங்களுடைய பணிவு. அதே போன்ற அடிமை உண்பது போன்றுதான் எனது உணவு, நான் சாப்பிடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவர்களாக இருந்தார்கள். அடுத்து வாங்க 11வது விடயம், வகான இதா வதஅ யதஹு ஃபித் தஆம். நபி அவங்க தனது கையை என்ன செய்யறாங்க, உணவுல வைக்கிறாங்கடா, வைக்கும் போது என்ன சொல்வார்கள், கால பிஸ்மில்லாஹ். என்ன சொல்லுவாங்க, பிஸ்மில்லான்னு சொல்வார்கள். வயஅமுருல் ஆகுல பித்தஸ்மியா. அதே மாதிரி பிஸ்மில்லான்னு சொல்லி உண்பதை ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. யஅமுருனா ஏவினார்கள். வகால சொல்லுவாங்க, இதா அகல அஹதுக்கும், என்ன அர்த்தம், உங்களை யாராவது சாப்பிட்டால் ஃபல் யذ்குர் இஸ்மல்லாஹி தஆலா, என்ன சொல்லட்டும், அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லட்டும். ஃபஇன் நஸிய அன் யذ்குர இஸ்மல்லாஹி ஃபி அவ்வலிஹி, என்ன அர்த்தம், ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல மறந்து விட்டால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரி, என்ன ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை என்று சொல்லட்டும். 12வது, இவன் தா கொடுத்தீங்கன்னா, தா கொடுத்த எங்கன்ற அர்த்தம் திருமிதி. வகால, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க 12வது பாருங்க, இன்ன ஷைத்தான லயஸ்தஹில்லு தஆம அல்லா யுذ்கர இஸ்முல்லாஹி அலைஹி. என்ன, ஷைத்தானுக்கு வந்து எப்ப உணவு ஹலாலாகும், பிஸ்மி வந்து கூறப்படாவிட்டால், பிஸ்மில்லா என்பது கூறப்படவில்லை என்றால் ஷைத்தானுக்கு அந்த உணவு ஹலாலாகும். எனவே ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், எப்படியாவது இந்த பிஸ்மில்லா மறக்கடிக்க செய்யத்தான் முயற்சிப்பான். அப்படித்தானே, திடீர்னு ஒரு வேலை வரும் அல்லது ஒரு கால் வரும், ஏதாவது வந்து அப்படின்னு செஞ்சல அந்த அதுல அப்படி ஒரு பதட்டத்துல பிஸ்மியை மறந்துடுறது. புரியுது அவன் சொல்றது? அப்படி வந்து ஷைத்தான் என்ன செய்வான், அதை மறக்கடிக்க வைக்க பார்ப்பான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு அந்த உணவு என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அவனுக்கு அந்த உணவு ஹலால். புரியுதா? அதனாலதான் இப்ப சஹான்ல ஒருத்தர் பிஸ்மி சொல்லாட்டியும் என்னதான் ஷைத்தானுக்கு அந்த உணவு ஹலாலாகும்.
5 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லலாடும் என்ன ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஒரு சிறுமி வந்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமி வந்து கையை போட பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் அப்படியே கையை பிடிச்சான். இல்லைஞ்சா போட உடல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சிறுமியுடைய கையை பிடிக்கும் போது ஷைத்தானுடைய கையும் சேர்ந்து பிடிபட்டதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அவனுடைய கையும் சேர்ந்து பிடிபட்டது. இந்த சிறுமியின் ஊடாக ஷைத்தான் இந்த உணவை ஹலாலாக்க முற்பட்டான். புரியுது அவன் சொல்றது, ஹலாலாக்க முற்பட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியில மீம் கொடுக்குறான். மீம் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்து வாங்க 13வது வகான யதஹத்தஸு அலா தஆமிஹி. என்ன ரசூலுல்லாஹ் சாப்பிடும்போது பேசுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சலாம் சொல்லக்கூடாது என்ற ஒரு பரவலான ஒரு தவறான நம்பிக்கை சமூகத்தில் இருக்குது. அப்படிதானே? சாப்பிடும்போது சலாம் சொல்லக்கூடாது, பேசுறதெல்லாம் பேசுவாங்க, சலாம் மட்டும் தான் கூடாது. எனவே பேசலாம், தேவையானது பேசலாம், தேவையில்லாத எங்கேயும் பேசக்கூடாது. அதே மாதிரி வயுகர்ரிரு அலா அவ்யாஃபிஹி அர்வல் அக்லி அலைஹிம் மிராரா. இதுவும் என்ன நபியாவோட சொன்னாங்க, என்ன ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரா அவருக்கு சாப்பிடுங்க, எடுத்து கொடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு யுகர்ரினா திரும்ப திரும்ப சொல்றது, தக்ரார் என்ன செய்யறது. அது வந்து என்ன கமா யஃஅலுஹு அஹ்லுல் கரம், அது ஒரு கண்ணியப்படுத்தல். சங்கைப்படுத்தக்கூடியவங்க எப்படி செய்வாங்களோ அது போன்று சொல்லாங்க செயல்படுவார்கள். அவங்களை கண்ணியப்படுத்தல் இல்லைஞ்சா என்ற அமைப்பில் செயல்படுவது. அப்படித்தானே? சரி, அடுத்து வாங்க 14வது ஃபகான, அதான் 14 வகான இதா ருஃபிஅ அத்-தஆமு மின் பைனி யதைஹி. இப்போ உணவு தட்டு என்ன செய்யப்படுது, இப்போ சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த உணவு தட்டு உயர்த்தப்படுது என்று சொன்னால் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. இது புகாரில் வர சஹா கொடுத்தா புகாரி. இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ் அந்த பாக்கியமும் அதே போன்று அருள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. எனவே அது வந்து கைர மக்ஃபினா முடிவுறாத புகழ் அல்லாஹ்வுக்கு என்ன முடிவுறாத புகழ். அதே போன்று விடை பெறாத புகழ், அதே போன்று நிறைவடையாத புகழ் படைத்த ரப்புக்கு நான் புகழ்கிறேன் என்று என்ன செய்வது, இவ்வாறு புகழ்வது. இவ்வாறான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க. வகான இதா அகல இந்த கௌமின், என்ன அர்த்தம், சொல்லுவாங்க யாராவது ஒருத்தரை போய் சாப்பிடுறாங்க, யாராவது ஒருத்தரை போய் சாப்பிடுறாங்க, லம் யஹ்ருஜ் ஹத்தா யதுலஹும், இந்த துஆவை ஓதாம ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வெளியாக மாட்டாங்க. இந்த துஆவை ஓதாம வெளியாக மாட்டாங்க. என்ன துஆ? அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வஅகல தஆமகுமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. இது தால் கொடுத்தா எங்க அபூதாவுத். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் என்ன அர்த்தம்? நோன்பாளிகள் உங்களிடம் என்ன நோன்பு திறப்பார்களாக. இந்த ஹதீஸ் தான் எடுக்கிறாங்க. எதுக்கண்டா நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறதுக்கு சிறப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இந்த ஹதீஸ். சரிதானே? நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறப்பார்களாக. வஅகல தஆமகுமுல் அப்ரார், நல்லவர்கள் உங்களுடைய உணவை உண்ணட்டுமாக. வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குகள் உங்களுக்காக என்ன அருள் வேண்டி பிரார்த்திக்கட்டுமாக என்று இவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்வாங்க, ஓதுவார். எனவே நாம் ஒரு இடத்துல விருந்து சாப்பிட்டோமா இப்படி ஓதுரு, அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வஅகல தஆமகுமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. அதே போன்று வகான யதுஉ லிமன் யுதீஃபுல் மசாகீன வ யுஸ்னி அலைஹிம். இப்ப யார் வந்து ஏழைகளை அழைத்து விருந்து கொடுக்கிறாங்களோ ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக துஆ செய்வாங்க இல்லைங்களா? அவங்கள ரசூலுல்லாஹ் பாராட்டுவாங்க, அவர்களை பாராட்டுவாங்க. ஏழைகளுக்கு என்ன ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தில் மிக சிறந்ததாக அதை சொல்லி இருக்கிறாங்க, மிகச் சிறந்த காரியமாக அதை சொல்லி இருக்கிறார்கள். புரியுதா சொல்றது? அப்ப ஏழைகளை அழைத்து யார் விருந்து அளிக்கிறார்களோ அவர்களுக்காக நபி அவங்க துஆ செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்காக அவங்கள பிரஸ்தாபித்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க.
என்ற விடயம். அதே போன்று 17வது பாருங்க, வகான லா யஅலஃப் வகான லா யஅனஃப். ரசூலுல்லாஹ் வந்து தயங்க மாட்டாங்க, தயக்கம் காட்ட மாட்டாங்க. எதுல? மின் முஆக்கலதி அஹதின் ஸகீரன் கான அவ் கபீரன் ஹுர்ரன் அவ் அப்தன் அராபியன் அவ் முஹாஜிரன். ஒரு சிறியவரோடு அமர்ந்து சாப்பிடுவது, பெரியவரோடு அமர்ந்து சாப்பிடுவது, ஒரு சுதந்திரவானோடு அமர்ந்து சாப்பிடுவது, அல்லது ஒரு அடிமையோடு அமர்ந்து சாப்பிடுவது, அல்லது ஒரு கிராமப்புற மனிதரோடு அமர்ந்து சாப்பிடுவது, அல்லது ஒரு எப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவ்வளோ ரசூலுல்லாஹ் எளிமையானவர்கள், ஆட்சித்தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இவங்களோட உட்கார்ந்து நாங்க சாப்பிடுறதா? அப்படிதானே? அப்படி கிடையாது. சொல்லுவாங்க, சிறுவர்களோடும் அமர்வார்கள், பெரியவர்களோடும் அமர்வார்கள், கிராமப்புறத்தவர்களோடும் அமர்வார்கள், அடிமையோடும் அமர்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உயர்ந்த பண்பு இருந்தது. 18வது, வகான இதா குர்ரிப இலைஹி தஆமுன் வஹுவ ஸாயிம். நபி அவங்க நோம்போடு இருக்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுது. நோம்போடு இருக்கும்போது உணவு அவர்களுக்கு நெருக்கமாக வைக்கப்படுது, உணவு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னி ஸாயிம். என்ன சொல்லுவாங்க? நான் நோன்போடு இருக்கிறேன். நிஜா காஃபன்னு கொடுத்தா எங்க வரும்? புகாரி முஸ்லிம் முத்தஃபகுன் அலைஹி. புரியுதா? வ அமர மன் குர்ரிப இலைஹி தஆம் வஹுவ ஸாயிம் அன் யுஸல்லிய ஐ யதுஉ லிமன் கத்தமஹு. எனவே இப்போ வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு? இப்போ நோம்போடு இருக்கிறார். அவர் வந்து ஒரு உணவுக்காக, ஒரு விருந்துக்காக அழைக்கப்பட்டாலும், உணவை வைக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்யறது? அவருக்காக துவா செய்யறது. சில நேரம் அந்த அதுல நோம்புன்ற காரணத்தால கலந்து கொள்ளாம இருப்பார். ஆனா என்ன செய்யறது? அதுக்காக நாங்க துவா செய்யணும். அவருக்காக அழைப்பு தந்திருக்கிறாரு, துவா செய்வது. அதே போன்று இன்கான முஃப்திரன் அன் யஅகுல மின்ஹு. அவர் என்ன நோம்போடு இல்லைண்டா அதிலிருந்து என்ன செய்வார்? அவர் சாப்பிடுவார். என்ன அழைப்பை ஏற்றுக்கொள்வார். இது மார்க்கத்துடைய முக்கியமான விஷயம். 19 பாருங்க, வகான இதா துஇய லித்தஆமின். சரியா? ரசூலுல்லாஹ் ஒரு உணவுக்கு அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட உடனே வத்தபிஅஹு அஹதுன் ஆலம் பிஹி ரப்பல் மன்சில். அந்த வீட்டுக்காரர் யார் விருந்துக்கு அழைத்தாரோ அந்த வீட்டுக்காரருக்கும் என்ன தெரிஞ்ச ஒருத்தர் இப்ப ரசூலுல்லாஹ் பின்னால போறாங்கன்னு வைங்களே, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால போறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க? இன்ன ஹாதா தபிஅனா. இவர் வந்து எங்களுக்கு பின்னால வந்திருக்கிறார், எங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். ஃபஇன் ஷிஅத தஅதன் லஹு. நீங்க என்ன அனுமதி தந்தா இவரையும் உணவுக்கு என்ன செய்யலாம்? அனுமதிக்கலாம். நீங்க விரும்பினா இவருக்கு அனுமதி கொடுக்கலாம். வஇன் ஷிஅத, நீங்க அனுமதி கொடுக்கலையா அவர் திரும்பிடுவார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்களோட ஒரு கட்டளைன்னா எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கட்டுப்பட்டு விடுவார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பணிவை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு நாகரிகத்தை சொல்லி தராங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த விருந்துக்கு அழைத்தவருடைய அவர்கிட்ட போதிய உணவு இல்லாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் அது இருக்குதா இல்லையா? அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உயர்ந்த பண்பை பாருங்க. நீங்க அனுமதி கொடுத்தா இவர் உள்ள வருவார் சாப்பிடுறதுக்கு. நீங்க அனுமதி கொடுக்கலையா அவர் என்ன செஞ்சிடுவார்? அவர் திரும்பி போயிடுவார். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை நாங்க என்ன செய்யறோம்? புகாரில பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்க, வ அமர மன் ஷகௌ இலைஹி அன்னஹும் லா யஸ்பிஊன அன் யஜ்தமிஉ அலா தஆமிஹிம் வ லா யதஃபர்ரகு. இப்ப சஹாபாக்கள் வந்து முறையிட்டாங்க, என்ன சாப்பிடுறோம் வயிறு நிறையுது இல்லை, அப்படிதானே? அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? வயசான பிறகு கொஞ்சம் செமிக்காம இருக்கலாம். அப்ப எனவே அவ எப்படி வந்து முறையிடுவாங்கடா? சாப்பிட்டோம் என்ன செய்யல, வயிறு நிறைய இல்லை. அப்ப சொல்றாங்க நீங்க என்ன செய்ய, ஒன்றாக சாப்பிடுங்க பிரியாமல். என்ன சொல்றாங்க? நீங்கள் ஒன்றாக சாப்பிடுங்கள் பிரியாமல் என்று, பிரிந்து விடாமல். அதுல பரக்கத்து இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்று. சரியா? அதே மாதிரி என்ன, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க, அதுலதான் பரக்கத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவர்களாக இருந்தார்கள். அடுத்து நபி அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இந்த 21வது விஷயம், மா மலஅ ஆதமீஉன் விஆஅன் ஷர்ரம் மின் பத்ன். அதாவது
ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரம், வியாண்டா பாத்திரம், நிரப்பக்கூடிய பாத்திரத்திலே மோசமானது வயிறு தான். மோசமானது என்னதான்? வயிறு தான். சரியா என்று சொல்றாங்க. என்ன பாருங்க, உணவு வந்து பல விஷயங்களுக்கு தடையாக இருக்கும். உணவை வந்து ஒருத்தர் கூடுதலாக எடுத்துட்டாருன்னு வைங்களே, அது இபாதத்துக்கு தடையாக இருக்கும், சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும். பார்க்குறோமா இல்லையா? அது அந்த பிரச்சனைகள் நாங்கள் அதில் எதிர்கொள்கிறோமா இல்லையா? இவ்வாறான பிரச்சனை, அதே மாதிரி பல நோய்களுக்கு அது காரணியாக அது இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அற்புதமான வழிகாட்டல் சொல்றாங்க. பிஹஸ்பி இப்னி ஆதம லுகைமாத்துன் யுகிம்ன சுல்பஹு. ஆதமுடைய மகனுக்கு போதும் சில பிடிகள். லுகைமாத்தண்டா இல்லைஞ்சா, லுக்மான்றதுல சிறியது, லுகைமான் சில சில பிடிகள், உணவு பிடிகள். யுகிம்ன சுல்பஹுண்டா அவரது இந்த பகுதிக்கே அதை நேராக்குறதுக்கு, அதை என்ன செய்யறது, நேராக்குறதுக்கு அந்த முதுகந்தன்னு சொல்லலாமா, முதுகுத்தன். அப்ப அது வந்து நேராக்குறதுக்கு சில உணவுகள் என்ன செய்யும், போதும். புரியுதா? சில பிடிகள். இன்கான லாபுத்த ஃபாயிலன், சாப்பிட்டு தான் ஆக வேணுமா என்றால் ஃபசுலுசுன் லிதஆமிஹி, என்ன செய்றாங்க, 1/3 உணவுக்கு. வசுலுசுன் லிஷராபிஹி, 1/3 தண்ணீருக்கு. வசுலுசுன் லிநஃபஸிஹி, 1/3 என்னதுக்கு, மூச்சு விட. நஃபஸ்னா மூச்சு இல்லைங்களா, நஃபஸ்னா என்ன, மூச்சு விட. இவ்வளோ ஒரு அற்புதமான வழிகாட்டல் பாருங்க. இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன, நோய்கள். இன்றைக்கு எடுத்தீங்களா, மனிதனுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னது, அவன் எதிர்கொள்ளக்கூடிய நோய்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ அற்புதமான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நீங்க திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூட்கள்ல பார்க்கலாம். இப்படிதானே இன்னைக்கு மக்கள் வறுமையை முறையிடுறாங்க, கஷ்டத்தை முறையிடுறார்கள், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எவ்வளோ எளிமையானதாக இருந்தது, எவ்வளோ அழகான தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அது வந்து உண்மையில் அந்த உணவு எவ்வளோதான் இன்றைக்கு நீங்கள் ஒரு டாக்டர் அணுகி மருந்து மாத்திரைகள் என்ன எடுத்தாலும் அவன் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து உணவு தான். இப்படிதானே மிக முக்கியமான அட்வைஸ் என்ன, உணவை கட்டுப்படுத்துறது தானே. அதுதானே முக்கியமாக அங்கே சொல்லப்படுது. அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே அழகா சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்க அழகா சொல்லித்தராங்க அந்த செய்தியை தானே. இவ்வளவு அற்புதமான வழிகாட்டல்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே வதஹல மன்சிலஹு லைலத்தன், ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நாள் இரவு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. இது ஒரு அழகான ஹதீஸ். சரியா, இந்த ஹதீஸ் வந்து எங்க வருதுண்டா, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. எங்க வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. யார் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்தாக அந்த ரிவாயத்தை செய்கிறது வருகிறது. அவங்க வந்து 3 தோழர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 3 தோழர்கள். அவ்வளோ சஹாபாக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி கிடையாது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, என்ன செய்து, இந்த 3 ஆடுகள் இருக்கிறது, இதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பாலை கறங்க. நைட்ல நீங்க பாலை கறந்துட்டு நீங்க 3 பேரும் குடித்து விட்டு எனக்கு என்ன செய்ய, எனது பங்கு நீங்க வைங்க என்று சொல்றாங்க. எனவே அவ்வாறு வளமையாக இதுதான் வளமையாக நடக்கக்கூடியது. ஒரு நாள் அந்த நபித்தோழர் சொல்றாரு, மிக்தாத் என்ன சொல்றாங்க என்னன்னா, அதாவது எனது பங்கை நான் குடிச்சிட்டேன், அவங்களும் 2 தோழர்களும் அருந்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்கேயாவது அன்பளிப்பொருள் கிடைக்கும், சாப்பிட்டு வருவாங்க, நான் அதையும் சேர்த்து அருந்திட்டேன்றார். இல்லைங்களா, அதையும் சேர்த்து அருந்தி விட்டேன் என்று அருந்திட்டார். அப்ப அருந்தி அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அதாவது தூங்குறதுக்குரிய போர்வை எடுத்தாலும் போர்வை வந்து முழுமையாக என்னை போர்த்த முடியவில்லை, தலையை போர்த்தினா கால் தெரியுது. அப்படியான ஒரு போர்வையில போர்த்தி கொண்டிருக்கின்ற போது என்ன செய்து, அதாவது ஷைத்தான் உடைய அந்த ஊடுருவல் திரும்ப வருது. என்ன, ஷைத்தான் தான் சொன்ன ஆரம்பத்திலும் திரும்ப என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்போ அவங்களுடைய பங்கு இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு எதிராக துவா செய்வாங்க. உங்களுக்கு எதிராக துவா செய்தால் உங்களோட ஈருலகம் எல்லாம் அழிந்து விடும், பாழாகிவிடும்
அப்படின்னு சொல்லியான அந்த சிந்தனைகள் எனக்கு தூக்கமே வருவதில்லை. எனது 2 தோழர்களும் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வளம் என்னன்னா, அவங்க வந்து சலாம் சொல்லுவாங்க. விழித்து இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கும், தூங்கக்கூடியவர்கள் எழாத வகையில் தான் அந்த சத்தம் இருக்கும். அந்த சலாமுடைய சத்தம் எப்படி இருக்கும்னா, முழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கேட்கும், தூங்குறவங்களுக்கு என்ன அது ஒரு டிஸ்டர்பாக இருக்காது, அது ஒரு இடையூறாக இருக்காது. அப்படி தான் சொல்லுவாங்க, சலாம் சொல்வார். அப்படி சலாம் சொன்னார்கள். மஸ்ஜிதுக்கு போய் மஸ்ஜித் நபவியில் தொழுதாங்க. தொழுது போய் அவங்களோட அந்த பால் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தாங்க. அங்கே என்ன பால் இல்லை. சரியா? இப்போ சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் தலையை வானை நோக்கி உயர்த்தினார்கள். அப்போ இந்த ஹதீஸில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுனா, ரசூலுல்லாஹ் இப்படி வானை நோக்கி தலையை உயர்த்தினா அவங்க துவா செய்ய போகிறாங்க என்று அர்த்தம். அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய போகிறார்கள் என்பதுதான் பொருள். அவர் அந்த அந்த சஹாபி சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதிராக துவா செய்வாங்க, நான் அழிந்து விடுவேன் என்று தான் அவர் நினைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. யா அல்லாஹ், எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக தந்தவருக்கு நீ என்ன செய்வாயாக? பருக கொடுப்பாயாக என்று சொல்லி இப்படித்தான் என்ன செஞ்சாரு? ரசூலுல்லாஹ் துவா செய்தான். சுப்ஹானல்லாஹ். இப்படி துவா செய்தவுடன் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உடனே கத்தி எடுத்துட்டு போய் ஒரு ஆட்டை என்ன செய்வோம்? அறுத்துருவோம் என்று சொல்லித்தான் போறார். போனால் அது வந்து அல்லாஹுடைய அற்புதம் வந்து அந்த ஆடுகளுடைய மடிகள்லாம் கனத்து இருக்கின்றன. இல்லைங்களா? திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு பாத்திரத்துக்கு பாலை வந்து கறந்து எடுத்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதை அருந்துறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் பருக சொல்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் பருகுன்றாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை வயிறு நிரம்பி விட்டது என்று சொல்கிறாங்க. அப்போ அதற்கு பிறகுதான் அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அந்த சஹாபி, அந்த நபி மிக்தாத் அலைஹி அவர்கள். அப்போ சிரிக்கும் போது தான் நபி அவங்க ஏதோ நடந்திருக்கிறதுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதுதான் நடந்த உண்மையான விஷயம், உங்களோட துஆ எனக்கு கிடைக்க வேணும். இப்போ நீங்கள் எப்படி துஆ செஞ்சீங்க? எனக்கு யார் உணவளிக்கிறாரோ அவருக்கு நீ உணவளிப்பாயா? இது உங்களோட துஆ, பிரார்த்தனை. உங்களோட துஆவை அடைந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்து விட்டு அந்த சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களோட 2 சகோதரர்களின் தோழர்கள் எழுப்பியிருக்கலாமே, அவங்களும் இதில் இந்த பரக்கத்தில் சேர்ந்திருப்பாங்களே என்றெல்லாம் அந்த ரிவாயத்தில் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே இப்படி துஆ செய்யுது, அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் உணவு தாராரு, விருந்தளிக்கிறார், நாம் இவ்வாறு என்ன செய்யலாம்? துஆ செய்யலாம். இந்த செய்தி முஸ்லிமில் வருகிறது. அடுத்து நீங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் பார்த்த 22 விஷயத்தை மீட்டோம். அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ பார்த்த நாங்கள் 22 விஷயம், போன வகுப்புல 3 விஷயத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் மீட்ட வேண்டி இருக்கிறது. சரியா? சென்ற வகுப்புல முதல் விஷயம் யாருக்கும் சொல்லலுமா? சென்ற வகுப்புல முதல் விஷயம் என்ன விஷயம்? போன வகுப்புல சென்ற வகுப்புல முதல் விடயம் வந்து உணவுல வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கப்படும் போது ரசூலுல்லாஹ் அதை மறுக்க மாட்டாங்க. என்ன செய்யுது? அவங்களுக்கு அந்த உணவு இருக்குதுன்னா அதை மறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் இல்லாத என்ன செய்ய மாட்டாங்க? தேடிக்கொண்டிருக்க மாட்டாங்க. இல்லைங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க, விருந்துக்கு போனால் அந்த கறி இல்லையா, இந்த கறி இல்லையா, உங்களுக்கு எதை வச்சு அதை சாப்பிட்டு வர வேண்டியது தானே. இல்லைங்களா? இப்போ இல்லாத என்ன செய்யறது? கேட்டுக்கொண்டிருக்கிறது இல்லை. அதே போன்று ரசூலுல்லாஹ்களுக்கு நல்ல உணவுகள், விரும்பக்கூடிய உணவுகளை வைத்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிடுவாங்க நல்ல உணவுகள். அவங்க சாப்பிடலையா அவங்க என்ன செய்வாங்க? அப்படி வச்சுடுவாங்க, அவ்வளோதான். சாப்பிடலையா, பிடிக்கலையா வச்சுடுவாங்க. புரியுது அவங்க சொல்றது? சில நேரம் ஹராம் என்ற சட்டத்துக்குள்ள அது வராது. ஹராம் என்ற சட்டத்துக்குள்ள அது வராது. அப்படி இல்லாத உணவு கூட சில நேரம் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிடாம விட்டுருவாங்க. தனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு சுமையோ அல்லது ஒரு வெறுப்பை அவங்க ஏற்படுத்துகிற அமைப்பிலெல்லாம் உணவுடைய விஷயத்தில் அவங்க செயல்பட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த உணவையும் ரசூலுல்லாஹ் குறை கூறியது கிடையாது. அவர்கள் விரும்பினால் உண்பார்கள், இல்லையா விட்டு விடுவார்கள். இதுக்கு நாங்கள் எந்த ஹதீஸ் சொன்னோம் ஆதாரமா? உடும்புடைய ஹதீஸ், காலித் பின் வலீத் அந்த உடும்பு சம்பந்தமான செய்தி. இது அதுல முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன என்றால், அதாவது நபியுடைய உணவு முறை என்பது வெரி சிம்பிள். நபி அவங்களோட எளிமையான முறை தான், எளிமையாக உணவு முறை. அவங்க பசியில் இருக்கிறாங்களா,
சிரமத்தில் இருக்கிறாங்களா, பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள், பொறுமையோடு இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா வயிற்றில் அவங்க கற்களை கட்டி கூட இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பிறை அடுத்த தலைப்பிறை அடுத்த தலைப்பிறை இப்படியெல்லாம் அவங்களோட வீட்டில் அடுப்பெரியாமல் இருந்திருக்கிறது என்ற செய்தி. அதே போன்று மூன்றாவது செய்தியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு தான், அந்த உணவு தான் அப்படி கிடையாது. அது இல்லையா வேற ஏதாவது உணவுன்னு செய்வாங்க, சாப்பிடுவாங்க. புரியுதா என்ற விஷயம். அடுத்த நாலாவது இன்றைக்கு ஆரம்பித்த விஷயம் சொல்லுங்க. இன்றைக்கு ஆரம்பித்த விஷயம் அதுல வந்து ரசூலுல்லாஹ் நிறைய உணவு அதுல சொன்ன என்னென்ன உணவுகள், இனிப்பு, தேன், அதை ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய வேற அடுத்து அப்படி சொல்லிட்டு போங்க. ஒட்டக இறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, கழுத்து நீளமான ஒரு பறவையுடைய இறைச்சி சொன்னோம். அதே போன்று என்ன காட்டு கழுதையுடைய இறைச்சி, முயல், கடல் சார்ந்த உயிரினங்களுடைய உணவுகள் பொரித்து, அதே போன்று பேரித்த பழத்துடைய என்ன காய், பேரித்த பழம், அதே போன்று சரீத் என்ற உணவு, அது வந்து ரொட்டியும் என்ன இறைச்சியும் கறியும் கலந்த ஒரு உணவு. அதே போன்று ரொட்டியும் வெண்ணெயும் கலந்த உணவு. அதே மாதிரி வெள்ளரிக்காயும் அந்த பேரித்தனுடைய காய். அதே போன்று அடுத்து என்ன சுரைக்காய் வந்து சமைச்சு என்ன செய்யலாம், சாப்பிடாத சொன்னால் அதை மிக விரும்பினான். அதே போன்று என்ன பாலாடை, அதே மாதிரி அந்த இறைச்சை வந்து காய வைக்கிற மாதிரி காய வச்சு அதை சாப்பிட்ற மாதிரி உள்ளது. உப்பு கண்டமன் மாதிரி சொன்னோமே, இது போன்ற விஷயம். அஞ்சாவது என்ன இறைச்சி விரும்பி உண்பாங்க. அதில் எதை விரும்பி உண்பாங்க, ஆட்டினுடைய அந்த முன் சப்பை தானே, அதை விரும்பி உண்பார்கள். ஆறாவது என்ன ஊரில் கிடைக்கும் பழங்களை சாப்பிடுவாங்க. அதை வந்து சொல்லுவாங்க என்ன அதை தேடிக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, அது கிடைக்கும் போது சாப்பிடுவார்கள். ஏழாவது என்ன அவங்களோட உணவுடைய பெரும்பான்மையான அந்த உணவு உண்ணும் போது உள்ள முறை என்ன, கீழே விரித்து சுப்ரா விரித்து அப்படி சாப்பிடக்கூடிய முறை. எட்டாவது என்ன வலதால் உண்ணுங்கள் என்று ஏவினார்கள், இடதால் உண்ணாதீங்க என்று தடுத்தாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க காரணம், ஷைத்தான் என்ன செய்யறான், இடதால் உண்ணுகிறான், இடதால் பருகின்றான். சரி, ஒன்பதாவது விஷயம் என்ன, 3 விரல்களை உண்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, விரல்களை சூப்புவாங்க. சரி, 10வது சாய்ந்து சாப்பிட மாட்டார்கள். அதுல 3 முறையை வந்து சாய்ந்துன்றதுல பார்த்தோம். என்னென்ன ஒரு பக்கம் சாயிறது, சம்மானம் கொட்டி, அதே போன்று கையை ஊண்டி, இந்த 3ம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உட்காரக்கூடிய முறை எப்படி இருந்துச்சு, 2 கால்களை நட்டி அதன் மீது என்ன செய்வாங்க, உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய முறை. சரி, அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நபி அவங்க பணிவை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, ஒரு அடிமை உட்காருவதை பொண்ணான் உட்காருவதும், ஒரு அடிமை சாப்பிடுவது பொண்ணான் சாப்பிடுவதும் சொன்ன செய்தி. 11வது விஷயம் என்ன, பிஸ்மில்லா என்று சொல்வது, உணவை உண்ண ஆரம்பிக்கும் போது அதை ஏவினார்கள். சரி, அடுத்த நாள் வருது அதே ஹதீஸ் தான், மறந்தா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரி. 12வது விஷயம் என்ன, பிஸ்மில்லா கூறப்படாத உணவு தான் ஷைத்தானுக்கு ஹலாலானது. அவன் அந்த முயற்சியை செய்வான், ஹலாலாக்குவதற்கான முயற்சியை ஷைத்தான் மேற்கொள்வான். இப்போ பிஸ்மில்லான்றது அவ்வளோ என்னது பவரான வார்த்தை. அடுத்து 13 என்ன, சாப்பிடும்போது பேசுவாங்க. அது மாதிரி விருந்தினருக்கு வந்து சாப்பிடுமாறு சொல்றது, விருந்தோம்பல் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம். சரி, 14 சாப்பிட முடியும் அந்த பாத்திரம் அந்த தட்டு உயர்த்தப்படும் போது எப்படி ஓதுறது, ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபீன் வலா முஅத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. 15வது என்ன, இப்ப நீங்க வேற எங்கேயாவது சாப்பிட்டீங்க, விருந்தளிச்சிக்கிறாங்க, அந்த இடத்துல நாங்கள் வெளியாகிறதுக்கு முன்னால் எப்படி ஓத வேண்டும், நபி அவங்க எப்படி ஓதுவாங்க, அஃப்தர இந்தகுமுஸ் சாயிமு வ அகல தாமகுமுல் அப்ரார் ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. 16 என்ன, ஏழைகளுக்கு உணவளிக்கிற விஷயத்துக்கு யாரெல்லாம் உணவளிக்க அவங்க ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள், அவங்கள புகழ்ந்திருக்கிறாங்க, அதை ஆர்வப்படுத்திக்கிறாங்க. சரி, 17வது சொல்லுவாங்க எல்லோருடையும் அமர்ந்து சாப்பிடுவாங்க, சிறுவர்களா இருக்கலாம், அடிமைகளா இருக்கலாம், பெரியவங்க,
அப்படி என்ன விஐபி எல்லாம் அப்படி இல்லை. எல்லோரிடம் என்ன செய்வாங்க, அவன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், எளிமையான வாழ்க்கை, எளிமையான தலைவர். 18வது என்ன, நோம்போட நேரத்தில் அவங்களுக்கு விருந்து கலைக்கப்பட்டது அல்லது விருந்து முன்வைக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, நான் நோன்பு இன்னி சாய். சரியா? அதே மாதிரி என்ன செய்யணும், அடுத்து அவங்களுக்காக துவா செய்யணும். அப்படி விருந்து கலைக்கிறாங்க, நோம்போடு இருக்கிறாருன்னா அவங்களுக்காக துவா செய்யறது. சுன்னத்தான நோம்பு தான் இது. பேசுறதே சுன்னத்தான நோம்பு தான், பரலில் பேச்சு வராது. பரதுல வந்து இப்போ கலா நோம்பு மாதிரி வந்தா அதுல தனி, அது கடமை தானே. சரியா? சரி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அவர் நோன்போட இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறது, சாப்பிட்றது. 19வது என்ன, இப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒரு விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு போறாங்க. சரி, அவங்களுக்கு பின்னால சிலவங்க போவாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு. போகும்போது அவங்க அங்க போய் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி எடுப்பாங்க. அனுமதி கொடுத்தாதான் உள்ள அழைச்சிருப்பாங்க, இல்லையா திரும்பி போயிடுங்க என்பதுதான். சரியா? அடுத்து 20 என்ன, அதாவது சாப்பிட்றோம், அது என்ன செய்யல, வயிறு நிரம்பது இல்லைண்டா அதுக்குரிய ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று என்ன, நீங்க சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க என்ற வழிகாட்டல். அந்த ஹதீஸும் இருக்கு, சேர்ந்து சாப்பிட்டா பரக்கத் என்ற ஹதீஸும் இருக்கு. சரியா? அந்த ஹதீஸும் இருக்கு. 21 என்ன, 21 அதாவது ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களே மோசமானது அவனுக்கு வயிறு தான். உணவு வந்து ஒருத்தர் வந்து தேவையான அளவு குறைவாக எடுத்துக்கொள்றதுதான் அதில் உள்ள ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டல். ஒருத்தருக்கு உணவு எடுக்கத்தான் வேணுமென்றால் எப்படி சொல்றாங்க வழிகாட்டல், 3ல் 1 உணவு, 3ல் 1 தண்ணீர், 3ல் 1 நஃபஸ், மூச்சு விடுறது. சரியா? சரி. 22வது என்ன, வீட்டுக்கு வராங்க, என்ன ரசூலுல்லாஹ்வுடைய உணவு இல்லைண்டா ரசூலுல்லாஹ் எப்படி துஆ செஞ்சாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி வஸ்கிமன் ஷகானி என்ற இந்த செய்தி. சரி, அப்ப எனவே என் அருமையான சகோதரர், அடுத்த தலைப்பு அதில் கொஞ்சம் கூடுதலான செய்திகள் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். ஜூம்லையும் இருக்கிறீங்க, ஜூமில் உள்ளவங்களையும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.